தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை இறக்க நவநாள் ஜெபம். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 3ஆம் வார இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் அருமையான இறை ஆசிரை இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். இறை வல்லமையினால், இறை இரக்கத்தினால் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றார். ஏப்ரல் மாதத்துடைய 24ஆம் நாள் இன்று தாயாம் திருவை புனித பிதலிஸ் மார்க் ராய் என்ற புனிதரை இன்னைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஜெர்மனியிலே சிக்மரின் என்ற இடத்திலே பிறந்தவராக கிபி 1577ஆம் ஆண்டு அந்த ஜெர்மனி தேசத்திலே இறை ஞானத்தோடும் இறை வல்லமையோடும் ஆற்றலோடும் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த ஜெர்மனி தேசத்திலே வளர்க்கப்படுகின்றார். அதன் பிறகு அவருடைய வாழ்விலே அவர் நன்கு சட்டக்கல்வியை படித்து அவர் வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். குறிப்பாக ஏழைகளுக்கு ஒரு நீதி வழங்கக்கூடியவராக, குறிப்பாக யாரெல்லாம் வறுமையில் இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்றைக்கு குடும்பத்திலே ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வழக்குரைஞராக இவர் பணியாற்றி இருக்கின்றார். அந்த அளவுக்கு மிகுந்த ஒரு எளிமையுள்ளவர். தன்னுடைய வாழ்நாளிலே பல செல்வங்களை பெற்றிருந்தாலும் ஆண்டவர் இயேசுடைய இந்த அன்பை உணர்ந்தவராக, அவர் செல்வராயிருந்து நமக்காக ஏழையானார் என்று பவுலடியார் என்று கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9 வசனத்திலே சொல்வது போல இயேசுடைய அந்த ஏழ்மைத்துவத்திலே பங்கெடுத்தவர் தான் இந்த புனித பிதலிஸ். அதன் பிறகு இவருடைய வாழ்விலே இந்த வழக்குரைஞர் பணியிலே இவருக்கு திருப்தி இல்லை. அந்த வாழ்விலே பல்வேறு விதமான தடைகள், அங்கு ஏழைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட இவருடைய இந்த வாழ்க்கை பயணத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இவர் கப்புச்சின் சபையிலே கிபி 1612 அங்கு சேர்ந்து துறவியாக, குருவாக அங்கு மாறி பல பணிகளை அங்கு முன்னெடுக்கின்றார். அதன் பிறகு அவர் வேத சாட்சியாக சுவிட்சர்லாந்து இந்த நாட்டிலே கால்வினிஸ்டுடைய இந்த சபையாருடைய அவருடைய எதிரிகளால் இவர் கொல்லப்படுகின்றார். காரணம், இயேசுவை விசுவாசத்தை நீ கைவிட வேண்டும், இயேசுவை கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றை நீ கைவிட வேண்டும் என்று சொல்கிற பொழுது, இல்லை, நான் இயேசுக்காக என்னையே நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று தன் வாழ்நாளில் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார். அதனால் இவர் கொல்லப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இயேசுக்காக தன் இரத்தத்தை சிந்தினார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்ற அந்த இறை வாக்குக்கு ஏற்ப தன்னையே இறைவனுக்காக நேர்ந்தளித்து அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்நாளிலே இறை அன்பை பெற்றவர் தான் புனித பிதலிஸ். இவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இதை இறை இரக்கத்தின் வழியாக அநேக அற்புதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அநேக மக்கள் இந்த இறை இரக்க நவநாளை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே மதியம் 3 மணிக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றார்கள். எந்த நோக்கத்திற்காக, எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த வேண்டுதலுக்காக என்று நாம் நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கிறோமோ நிச்சயம் அது நடக்கின்றது. ஆக நம்புங்கள், ஜபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு மனப்பாங்கோடு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் கனி உள்ளவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, பலியல்லவராக இரக்கத்தையே விரும்பி சொன்ன ஆண்டவர் இயேசுடைய அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய அவருடைய கனிவான அன்பு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே ஆட்கொள்ள, குறிப்பாக இன்றைய வாழ்விலே இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற பல சவால்கள், இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள், நெருக்கடிகள் அனைத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்பது போல இந்த இறை இறக்க இந்த நவநாளிலே ஆண்டவருடைய இந்த அன்புக்காக இன்னைக்கு இயங்கக்கூடிய அநேக பிள்ளைகள் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கருணை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே உயிர்த்த கிறிஸ்துடைய வல்லமையால் இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். பவுலடியார் அந்த தமஸ்கு நகர் செல்கிற பொழுது, கிறிஸ்துவை கொன்று வைக்க செல்கிற பொழுது அங்கு தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார். சவுலே, சவுலே, ஏன் என்னை நீ துன்புறுத்துகிறாய் என்று கேள்வி கேட்கின்றார் உயிர்த்த கிறிஸ்து. அந்த அளவுக்கு இங்கு அந்த பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண்கின்றார். அன்ன நேரத்தில் செல்கிறார், பார்வை இழக்கின்றார். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் பார்வையற்றவராக இருக்கிறார். அதன் பிறகு அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமையை பெறுகிறார், ஆற்றலை பெறுகிறார்.
திருமுழுக்கு அருட்சாதனத்தை பெறுகிறார். கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துடைய வாழ்வை ஏற்று நற்செய்தி அறிவிக்க புறப்படுகிறார். பாருங்கள், இவ்வளவு நாட்களாக அருவாளோடு சென்றவர் இப்பொழுது இறை வார்த்தையோடு செல்கின்றார். வாழ்க்கை பாதை மாற்றம் பெறுகின்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இறையிறக்க ஆண்டவர் அநேக மாற்றங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றார். அதை பார்க்கிறோம். புனித பிதிலிஸ் ஒரு லாயராக வழக்குரைஞராக பணியாற்றினார். அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை பாதை என்ன செய்கிறார்? மாற்றி ஒரு கப்பூச்சின் சபையிலே துறவியாக அவர் மாறுகின்றார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல மாற்றங்களை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமூகத்திலே பல மாற்றங்களை ஆண்டவரை கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்ற எத்தனை பேர் துடிக்கின்றோம்? சிந்திப்போம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த வெள்ளிக்கிழமையிலே நான் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த இறையிறக்கனாலையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் என்னாலும் தங்களையே அர்ப்பணிக்க, குடும்பத்திலே என் சமூகத்திலே ஈடுபாட்டோடு உழைக்க, என்னாலும் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இறை வார்த்தையில் நாங்கள் ஊன்றி நடக்க, இறை விசுவாசத்திலும் பிதிலிஸை போல தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு துணிவையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்காக, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, எந்த துன்பம் வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவர் மீது கொண்டு அந்த விசுவாசத்தை கைவிடாமல் உள்ள பற்றுதலோடு நம்பிக்கையோடு சாட்சி பகர்ந்தது போல இன்றைக்கு அநேக பாடுகள், துன்பங்கள், பல்வேறு விதமான தடைகள் மத்தியிலே நாங்கள் என்றும் பின்பற்றி நடக்க எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் இந்த வெள்ளிக்கிழமையிலே நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி, எங்களை காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.